சாமை வெஜ் நூடுல்ஸை தண்ணியை தாராளமாக வச்சு உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இஞ்சி பொடியாக நறுக்கின இஞ்சி எண்ணெயில் போட்டுடலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாவையும் பூண்டையும் போட்டுடலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ சிறுதானியம் நூடுல்ஸாகவும் விற்கிது. பீன்ஸ் அரிஞ்சு போட்டுக்கலாம். நான் ஒரு 100 கிராம் பீன்ஸு பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுருவோம். தீயை ஸ்லோவாக வச்சு வதக்குங்க. அப்போ நின்று வந்துச்சுன்னா நல்லா வேகும். கேரட் நல்லா துருவலாக துருவிட்டேன். நான் மிக்சி ஜார்லேயே துருவிட்டேன். கொடை மிளகா ஒரு மிளகா நீட்டாக கீறி அரிஞ்சு போட்டு அதையும் சேர்த்து வதக்கிடலாம். 1 டீஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். பீன்ஸ் கேரட் நல்லா வேகட்டும். இப்போ வெந்துருச்சா பார்ப்போம். நல்லாவே வெந்துருச்சுங்க. அடுத்து மசாலா போட்டுக்கலாம். இது நான் ஃப்ரைட் ரைஸ்க்காகவே வீட்டில் செய்து வச்சுருக்கேன் மசாலா. அதில் நான் 1.5 டீஸ்பூன் அளவு போட்டுக்கினேன். கொத்தமல்லி போட்டுக்கலாம் பொடியாக. பெப்பர் தூள் பண்ணி அதையும் ஒரு 1 டீஸ்பூன் போட்டுப்போம். இந்த சாமை நூடுல்ஸ் நல்லா உதிரி உதிரியாக எடுத்து அதை தூவி போட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுடலாம். இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம வேக வச்சோன்னா 1 கிளாஸ் பச்சை தண்ணி ஊற்றணும். நல்லா கிண்டி விட்டுருங்க. உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துக்குங்க. கரெக்டாக இருக்குது நான் போட்டது. டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள்.